ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குக்கர்லேயே சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுமையாக இந்த ரெசிபியை எண்ணெயில் கூட பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நெய்யில் கூட பண்ணலாம். நம்ம இன்னைக்கு எண்ணெயில் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, 2 பட்டை, 2 மராத்தி மொக்கு இதெல்லாம் சேர்த்துருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் 5 பச்சை மிளகா முழுமையாக சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸு வெங்காயத்தை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் சீக்கிரமாக வதங்க 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்ச 1/2 கிலோ சிக்கனை அதில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் அதில் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவுமே சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்க்கலாம். 1 கப் அளவுக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நான் 1 கப்பு அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப்பு அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி கலந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஊற வச்ச அரிசியை நம்ம எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கப்பு அளவு பாஸ்மதி அரிசியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசியை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசியை உடைஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய டேஸ்டியான சிக்கன் பிரியாணி குக்கரில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது லேசாக வெது வெதுப்பாக சூடு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, கொஞ்சம் கூட சாதம் ஒட்டலை. நல்லா உதிரி உதிரியான சூப்பரான பிரியாணி பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.